உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சித்தர்கள்ன உடனே அவர்கள் சித்தம் தெளிந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்தோம். அது மாதிரி அவங்க பல்துறை வித்தகர்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் அவரும் உணவை பற்றி கூட மிக நிறைவாக பேசியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார். அதில் 3 குறிப்புகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி நாம் உணவை உட்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும், ஏனென்றால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கருத்தியல். வள்ளல் பெருமான் முதல்ல தண்ணீரை பற்றி சொல்கிறார். அது என்னன்னு பாருங்களேன். போஜனம் உண்ட பின்பு தண்ணீர் அருந்துதல் வேண்டும். சரி, அந்த தண்ணீரும் வெந்நீராதல் வேண்டும் அப்படிங்கிறாரு. எப்போவுமே வெந்நீரை அருந்த வேண்டும் என்பது தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கின்ற ஒரு உணவு குறிப்பு. அதுவும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் சாப்பிட்ட பின்பு தண்ணீர் அருந்த வேண்டும். அந்த தண்ணீரும் வெந்நீராக இருத்தல் வேண்டும். அந்த வெந்நீரையும் மிக அதிக அளவில் உட்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, காரம் புளி இது இரண்டையும் அதிகமாக பதார்த்தங்களில் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறார். சரி, அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்கிறது? இது ரெண்டையும் சேர்க்கலைன்னா சப்புன்னுல இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்போது நாக்கு உத்தரவிடுகிறது அல்லவா? அதற்காக அவர் சொல்கிறார், மிளகு சீரகம் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு தான். ஏனென்றால் இந்த மிளகு சீரகம் என்கின்ற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. காரணம், உடம்பை சீராக வைத்துக்கொள்வது, அகத்தை சீராக வைத்துக்கொள்வது எதுன்னா சீரகம். அது மாதிரி மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் மிக சிறப்பானதுன்னு உணவு நிபுணர்களே சொல்கிறாங்க. அப்படியான ஒரு குறிப்பை நம்முடைய சித்தர் பெருமான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார் என்னும்போது ஆச்சரியமாக இருக்குது. எனவே இதையும் நம்ம தொடர்ந்து பின்பற்றலாம். அடுத்தது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உப்பு அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். உப்பை குறைக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் சொல்கின்ற ஒரு உணவு குறிப்பு. அடுத்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. விருப்பால் ஏறாமலும் சரி, வெறுப்பால் குறையாமலும் அப்படிங்கிறார். விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் தராசின் முனை போல் உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி உண்ணுகின்ற உணவையும் அதிவேகமாகவும் மிக தாமதமாகவும் இல்லாமல் நிதானமாக உண்ண வேண்டும். எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள். விருப்பால் ஏறாமலும், எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க, கொடுங்க நான் திரும்ப திரும்ப சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு 10 இனிப்பை சாப்பிடுவது ஒரே நேரத்தில், அதுவும் தவறு. எனக்கு பாகக்காய் கசப்பு பிடிக்கவே பிடிக்காது, நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த உணவை வெறுத்து ஒதுக்குவதும் தவறு. விருப்பால் ஏறாமலும் வெறுப்பால் குறையாமலும் அப்படிங்கிறார். அடுத்தது தராசின் முனை போல், ஒரு தராசு அப்படி தூக்கி பிடிச்சா 2 தட்டும் எப்படி சமமாக இருக்கும், அது மாதிரி நாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாரு. அதையும் பிடித்த உணவுனா வேகமாக அள்ளி உள்ளே போட்டுப்போம்ல, அதுவும் தவறு. இல்லை, மிக மெதுவாக மிக தாமதமாக சாப்பிடுவது அதுவும் தவறு என்கின்ற மிக சுவாரஸ்யமான ருசியான உணவு குறிப்புகளை நம்முடைய வள்ளல் பெருமான் தர்றார். இதே மாதிரி சுவாரஸ்யம், இதே மாதிரி ருசி அவருடைய பாடல்களிலும் இருக்கிறது, அவருடைய தமிழிலும் இருக்கிறது, அவருடைய கவிதையிலும் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் ரொம்ப வியக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அவருடைய பாடல்களை பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற பாடல் சம்போ சங்கர அப்படிங்கிற அந்த பகுதியில் 5161வது பாடல். ஓத அடங்காது மடங்காது தொடங்காது ஓகை ஒடுங்காது தடுங்காது நடுங்காது சூதம் அலங்காது விளங்காது கலங்காது ஜோதி பரஞ்சோதி சுயஞ்சோதி பெருஞ்சோதி. ஓத அடங்காதுன்னா அந்த அருட்பெரும் சோதியின் பெருமையை ஓதுவதற்கு சொல்வதற்குன்னு அர்த்தம். ஓத அடங்காது, அந்த வார்த்தைகளுக்குள்ள அடங்காது. எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 1 கோடி வார்த்தைகளால் அதனுடைய பெருமையை சொன்னாலும் இன்னமும் மிச்சம் இருக்கக்கூடிய பெருமை எதுக்கு இருக்குன்னா அருட்பெரும் சோதிக்கு இருக்குது என்று நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்ந்து சொல்கிறார். ஓத அடங்காது மடங்காது அப்படின்னா அதை மடக்கி வச்சிட முடியுமா? மடங்காதுன்னா குறைவுபடுத்துறது. இப்போ ஒரு பேப்பர் நீளமாக இருக்குது, அதை மடக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீளத்தை குறை அப்படின்னு அர்த்தம். அதனால் 8ஆக மடித்து
10ஆம் மடிச்சு 15ஆம் மடிச்சுன்னு எப்படி மடித்தாலும் அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் அருட்பெரும் சோதியோட அந்த பெருமையை மடக்கவே முடியாதாம், நீட்டிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு அது நீளமானது, ஆழமானது, அகலமானது, ஓத அடங்காதது அப்படின்னு வேற சொல்கிறார். அடுத்தது தொடங்காது. ஏன் தொடங்காதுங்கிறாரு? எப்போ சொன்னாலும் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே தொடங்கியாச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் புதிதாக 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 கிளைத்து கொண்டே இருப்பது தான் அந்த அருட்பெரும் சோதியின் அழகு. அடுத்தது ஓகை அடங்காது, தடுங்காது, நடுங்காது. ஓகைனா என்ன? உவகைங்கிற வார்த்தையோட சுருக்க வார்த்தை தான் ஓகை என்பது. ஓகை என்றால் உவகை. உவகையும் அந்த வார்த்தையை சொல்லும்போது, நம்முடைய அருட்பெரும் சோதியின் பெருமையை உணரும்போது புல்லரிப்பு வருகிறது. அந்த உவகை, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் அளவில்லாதது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். அடுத்த வரி பாருங்க. சூதம் அலங்காது, விலங்காது, கலங்காது. சூதம் என்பது கழிவு. இந்த பிறப்பை ஒரு கழிவாக பார்க்காமல் நான் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும், சாகா வரம் வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானின் ஒற்றை கோரிக்கையாக இருந்தது. சூலம் அலங்காதுன்னா அதுதான், பிறப்பு இருக்காது, பிறப்பு இல்லாமல் அப்படியே தொடர வேண்டும் நான் என்னும்போது வள்ளல் பெருமான் அப்படித்தானே நிரந்தரமாக இருக்கிறார். அடுத்தது சோதி, பரஞ்சோதி, சுயஞ்சோதி, பெருஞ்சோதி. இதில் சுயம் ஜோதி என்கின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வள்ளல் பெருமான் நமக்கு அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த பொக்கிஷத்தை, அந்த விளக்கை, அந்த வெளிச்சத்தை கொடுத்து விட்டார். ஆனால் கையில் வெளிச்சத்தை வச்சுருக்கோம். ஆனால் சுயஞ்சோதியாக இருக்கிறோமா? நாம் ஒவ்வொருத்தரும் அருட்பெரும் சோதியாக மாற வேண்டும். அதற்குத்தானே நமக்கு அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த அகல் விளக்கை கையில் கொடுத்திருக்கிறார். கையில் வாங்கி வச்சுக்கிட்டோம், அதனால் நான் பெருமையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. கையில் யார் வேண்டுமானாலும் வைத்திருக்கிறான். ஆனால் அது சுயம் ஜோதியாக அவர் கொடுத்திருக்கின்ற அத்தனை வாழ்வியலோடும் நாமும் உருவானால், நாமும் மீண்டும் அவதாரம் செய்தால்தான் அது சுயம் சோதியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா பழைய இருப்போடு தான் நாம் இருப்போம், பழைய இருட்டோடு தான் நாம் இருப்போம். அப்படி இல்லாமல் அவர் நம் கையில் கொடுத்திருக்கின்ற அந்த அருட்பெரும் சோதியை மனதில் ஏற்றி வைத்து, உயிரில் ஏற்றி வைத்து, குருதியில் ஏற்றி வைத்து, வார்த்தையில் ஏற்றி வைத்து, சிந்தனையில், செயலில் ஏற்றி வைத்தால் நாம் அத்தனை பேரும் சுய சோதியாக பிரகாசிப்போம் என்கின்ற அழகான பாடல் இது. இதில் அவரோட வார்த்தை விளையாட்டு. அடங்காது, மடங்காது, துலங்காது, விலங்காது, கலங்காது என்று அவர் அடுக்கி கொண்டே போகிறார். இதில் சில வார்த்தைகளையாவது நாம் தமிழில் பிரயோகப்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தமிழ் என்பது அமுத சுரபியாக இருக்கிறது வள்ளல் பெருமானின் கையில். அடுத்த பாடலை பாருங்கள். மறப்பேன் அலேன் உன்னை ஓர் கணமேனும் மறக்கில் அன்றே இறப்பேன், இது சத்தியம் 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 இசைத்தேன், பிறப்பே தவிர்த்தென்னை ஆட்கொண்டு அமுதம் பெரிதளித்த சிறப்பே அருட்பெரும் சோதி மன்றோங்கு செழுஞ்சுடரே. அருட்பெரும் சோதி அடைவு என்கின்ற அந்த பகுதியில் 4689வது பாடல் இது. இதில் அவருடைய தத்துவத்தை சொல்கிறார் பாருங்க. பிறப்பே இல்லாமல் நான் சாகா வரம் பெற்றிருக்கிறேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அந்த சாகா வரத்தை பெற்றிருக்கிறார் என்பதை இந்த பாடலில் சொல்கிறார். பாடலை பார்க்கலாம். மறப்பேன் அலேன் உன்னை ஓர் கணமேனும் மறக்கில் அன்றே இறப்பேன். அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த இறை நிலையை நான் மறக்கவே மாட்டேன். மறந்தாச்சுன்னா அன்னைக்கே இறந்து போயிடுவேன் அப்படிங்கிறார். ஆனால் அவர் சுவாசம் இருந்த வரைக்கும் அவர் மறக்காமல் இருந்தது அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த நிலைப்பாடு. அதனால்தான் அவர் இன்னமும் நீண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்நாள் முழுதும் நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த அருட்பெரும் சோதி தத்துவத்தை, கருணையை, உயிர் இரக்கத்தை மறக்காமல் வாழ்ந்திருந்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி மறந்துவிட்டால் நான் உயிர் தரிப்பேன் இல்லேன் அப்படிங்கிறாரு. அப்படியாக அடுத்த நிலைக்கு நகர்றார் பாருங்க. இது சத்தியம் 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 இசைத்தேன், பிறப்பே தவிர்த்தென்னை ஆட்கொண்டு அப்படிங்கிறது. பிறப்பே தவிர்த்தென்னை ஆட்கொண்டு, மீண்டும் பிறக்க விரும்பவில்லை, ஏனென்றால் எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்ட ஒற்றை குரல் நம்முடைய வள்ளல் பெருமானின் குரல். அதனால் மீண்டும் அவர் பிறக்கவில்லை, எப்போது அவதரித்தாரோ அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பாடலில் ஆணித்தரமாக சொல்கிறார். பிறப்பே தவிர்த்தன்னை ஆட்கொண்டு அமுதம் பெரிதளித்த சிறப்பே. சரி, அப்படி பிறப்பே தவிர்த்து சாகா வரம் பெறுவதற்கு அவர் என்ன அமுதத்தை கொண்டார்
என்ன அமுதத்தை தேடினார், என்ன அமுதத்தை அவருக்கு கிடைப்பதாக செய்தார்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு அமுதம் கிடைச்சுதா? அமுதம்னா சாகா வரம் கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது தேவர் உலகத்தில் இருப்பதாக புராணங்கள் சொல்லும், அந்த கட்டுக்கதைகள் சொல்லும். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த நிலத்தில், இந்த மண்ணில் தான் அந்த அமுதத்தை கண்டெடுத்தார். அமுதம் பெரிதளித்த சிறப்பே அருட்பெரும் சோதி மன்றோங்கு செழுஞ்சுடரே. அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற செழும் சுடர்தான் அவர் கண்டெடுத்த அமுதம். அந்த அருட்பெரும் சோதி, அந்த எண்ணெய் எது என்றால் நம் மனமாகிய அருட்பெரும் ஜோதி. அதில் அன்பென்னும் எண்ணெயை விட்டு கருணை என்னும் திரியை போட்டு உயிர் இரக்கம் என்னும் ஒளியை ஏற்றினால் அதுதான் அமுதம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்கிறாரு. எனவே இனிமேல் அமுதத்தை தேடி நாம் எல்லோரும் ஓட வேண்டும் என்பதல்ல, அமுதம் எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்குது, தேவர்கள்ட்ட இருக்குது என்பதல்ல. நாம் தான் தேவர்கள், நாம் வாழும் வாழ்க்கை தான் சொர்க்கம். இதுதான், நாம் அன்பாக இருந்தால் அதுதான் அமுதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண் திறத்தலை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார், செய்கிறார், வாழ்ந்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட அமுதத்தை நாமும் உருவாக்கி நம் மனதில் உற்பத்தி செய்து, மனதில் சுரக்கச் செய்து மற்றவர்களுக்கும் கையளிப்போம். அதன் மூலமாக நாமும் சாகா வரம் பெற்றவர்கள் ஆவோம். நன்றி, வணக்கம்.